உதவி செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதத்தின் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த இரத்தினம். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த இரத்தினம். There is gold and a multitude of rubies, but the lips of knowledge are precious jewel. The lips of knowledge are a precious jewel. எவ்வளவு அற்புதமான ஒரு அழகான வார்த்தை. பொன் இருக்கிறது, மிகுதியான முத்துக்கள் இருக்கிறது. இவைகளை விட சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன கொண்டு வந்த, பெண்களை பார்த்து கேட்பாங்க, என்ன கொண்டு வந்த பெருசா பேசுறா. ஓ, நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க, நல்ல பக்குவமா நான் வாழ்ந்து கொள்வேங்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருப்பேங்க. என்ன நீ பெருசா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தா சோறு கிடைக்குமா என்று ஒருவேளை அநேகர் நினைக்கலாம். இந்த கீழ்ப்படிதல், இந்த நல்வார்த்தைகள் முத்துக்களை போல, முத்துக்களை காட்டிலும் விலை உயர்ந்த ரத்தினம் போன்ற வார்த்தைகள். எங்க வீட்டுல இருந்து நான் வரும்போது, நான் இத்தனை பவுன் கொண்டு வந்தேன், அத்தனை பவுன் கொண்டு வந்தேன். எத்தனை பவுன் கொண்டு வந்தால் என்ன? ஓ, எங்கள் வீடுகளில் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இவ்வளவு முத்துக்கள் இருக்கிறது. எவ்வளவு முத்துக்களும் சொத்துக்களும் இருந்தால் என்ன? உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் தான் மிக முக்கியம். எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறோம், எவ்வளவு முத்துக்கள் வைத்திருக்கிறோம், எவ்வளவு தங்கம் வெள்ளி எனக்காக, என் பிள்ளைக்காக அல்லது என் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. முத்துக்கள் உண்டு. பைபிள் சொல்லுகிறது, பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு. There are multitudes of rubies. But listen, the lips of knowledge are a precious jewel. விலை உயர்ந்த முத்து என்றால் எது? ரத்தினம் என்றால் எது? அது அறிவுள்ள உதடு. எங்கே, எப்படி, எவ்வாறு, எதற்காக, என்ன பேச வேண்டும்? அறிவுள்ள உதடு. எவ்வளவு அன்பாக, கண்ணியமாக, இரக்கமாக, உருக்கமாக பேச வேண்டும். அது அறிவுள்ள உதடு. அறிவுள்ள உதடு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதல்ல, அது ரத்தினம். அது ரத்தினம். எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல. அநேக இன்றைக்கு பெண் பார்க்கும் போதெல்லாம் பேக்ரவுண்ட் பார்க்கறாங்க. பேக்ரவுண்ட் ஒண்ணுதான். எவ்வளவு அறிவுள்ள உதடு உள்ளவர்கள், எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள், அதை மட்டும் பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஞானம் தருவாராக. இந்த நாள் ஒரு இனிய நாள். நம் உதடுகள் அறிவுள்ள உதடுகளாக இருந்து ரத்தினம் போல் மாறுவதாக. ஆமென்.